இறைவன் படைப்பில் மனிதருக்கு ஒரு சக்தி, விலங்கினங்களுக்கு ஒரு சக்தி, வண்டுகளுக்கு ஒரு சக்தி, ஊர்வனங்களுக்கு ஒரு சக்தி, பறவைகளுக்கும் ஒரு சக்தி. சில பறவைகள் நமது நடப்பு வாழ்க்கையில் கனெக்டிவிட்டியாக இருக்கு. அதுல சில பறவைகள் மனித வாழ்க்கையில் மனிதனுக்குள் தெய்வ குத்தம் ஒண்ணு இருக்கு. அது மனிதனுக்கே தெரியாது, ஆனால் பறவைகள் தெரிந்து வைத்திருக்கிறது இவருக்கு இந்த தெய்வ குத்தம் இருக்கு. எல்லா வீட்டுக்கும் சிட்டுக்குருவி வந்து போவோம். எல்லா வீட்லயும் மகிழ்ச்சி விளையாடிட்டு இருந்துச்சு. சிட்டுக்குருவி மட்டும் விளையாடல, மகிழ்ச்சி சேர்ந்து விளையாடுச்சு, சந்தோஷம் விளையாண்டுச்சு, ஒற்றுமையும் இருந்துச்சு. எந்த வீட்லயும் சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை. என்னடான்னு பார்த்தா சிட்டுக்குருவி வரல. அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு பறவை இருக்கு. ஆமா, அது என்ன பறவைங்க? மைனாங்க. வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி. உங்கள் மகாதண்ட சேகராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது தகவலுடன் தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன தகவல் பத்தி பேச போறோம்? இறைவன் படைப்பில் மனிதருக்கு ஒரு சக்தி, விலங்கினங்களுக்கு ஒரு சக்தி, வண்டுகளுக்கு ஒரு சக்தி, ஊர்வனங்களுக்கு ஒரு சக்தி, பறவைகளுக்கும் ஒரு சக்தி. இந்த பறவைகள் பத்தி தான் பேச போறோம். இந்த பறவைகள், அதிலும் ஒரு சில பறவைகள் மனித சக்தியை விட கூடுதல் சக்தியாக பெற்றுள்ளன. அது பிரமிப்பா தான் இருக்கும். காரணம், இறைவன் படைப்பில் அதெல்லாம் அப்படி அப்படி ஒரு படைப்பை படைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் அதுக்கு ஒரு சக்தியை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்க போகும்போது இதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட், சில பறவைகள் நமது நடப்பு வாழ்க்கையில் கனெக்டிவிட்டியாக இருக்கு. அதுல சில பறவைகள் அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிற சில பறவைகள் இருக்கு. சில பறவைகள் தெய்வம் குத்தம் உள்ள அதை கண்டுபிடிக்கிற சக்தி உள்ள இருக்கு. மனிதர்களுக்கு தெய்வ குத்தம்னு ஒண்ணு இருக்கும். அந்த தெய்வ குத்தம் என்ன அப்படிங்கிறது அதை கண்டுபிடிக்குது. அதுக்கு சில பறவைக்கு சில சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமாக இருக்குது, கேட்பதற்கு பிரமிப்பாகவும் இருக்கிறது. அது எப்படி? மனித வாழ்க்கையில் மனிதனுக்குள் தெய்வ குத்தம் ஒண்ணு இருக்கு. அது மனிதனுக்கே தெரியாது, ஆனால் பறவைகள் தெரிந்து வைத்திருக்கிறது இவருக்கு இந்த தெய்வ குத்தம் இருக்கு என்று. சில பறவைகள் நமது வாழ்க்கையில் பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சில பறவைகளுக்கு சக்தியை கொடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் சில பறவைகள் நமது வாழ்க்கையில் நாம வெற்றி பெறுவதற்கு நல்ல சகுனத்தை கொடுப்பதற்குண்டான சக்தியை இந்த பறவைகளுக்கு இறைவன் கொடுத்து வைத்திருக்கிறார். முதலில் பார்க்கும்போது நமது நடப்பு வாழ்க்கையில் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பறவை எது? நம்ம அதை தானே சொன்னோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். முதல் டைட்டிலை கொடுத்துட்டோம், பறவைகளுடைய சொல்லிட்டோம். அந்த பறவைகளுக்கு உண்டான சக்தி என்ன, அதனால நம்ம மனித வாழ்க்கைக்கு அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். இப்ப எது? சிட்டுக்குருவி. இந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போகுது. ஏன்னா அது மனிதனை கண்டாவே பறந்து ஓடிடும். இருந்தாலும் இப்ப சிட்டுக்குருவிங்கிற இனமே ஆல்மோஸ்ட் இல்லை, குறைஞ்சு போச்சுன்னு கூட சொல்றது இல்லை. காணவே காணும். அது ஒரு காலத்துல தான் சிட்டுக்குருவி கச்சு 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 கச்சுட்டு அப்படியே வீடு ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. அதுங்களும் மகிழ்ச்சியா விளையாண்டுட்டு இருந்தது ஒவ்வொரு வீட்லயும். அது வந்த நேரம், அது இருந்த நேரம் அதுக்கும் மகிழ்ச்சியா இருந்தது, மக்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது என்னைக்கு நம்ம நாட்டை விட்டு போச்சா, ஒருத்தர் வீட்டை விட்டு போச்சான்னு தெரியல, மகிழ்ச்சியே போயிடுச்சு. சரி, எனிவோ பரவாயில்ல. ஆனா நான் லண்டனுக்கு போயிருந்தேங்க. சிட்டுக்குருவி இவ்வளவு தாங்க இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும் சைஸ், இவ்வளவுதான் இருக்கும் மொத்தத்துக்கு. அது நீளம் அகலம் எல்லாத்தையும் சேர்த்தா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா லண்டன் நான் போகும்போது அங்கேயும் சிட்டுக்குருவி இருக்கு, இவ்வளோட்டு தான் இருக்கு. இதே சத்தம் தான், கொஞ்சம் கூடுதல் இது, கொஞ்சம் கூடுதல் சத்தம், கொஞ்சம் கூடுதலா இருக்கு. கொஞ்சம் இழுத்து சரி அப்படின்ட்டு சிட்டுக்குருவி தான் இத்தோடு இருக்கா. அதுல பாதிதான் இருக்கு.
அப்போ என்ன, இதுவே அழகா இருக்கும், அது இன்னும் அழகா இருக்கும். எனக்கு பரவாயில்ல. சிட்டுக்குருவி நமது வீட்டுக்கு அடிக்கடிக்கு வந்து போனால் அந்த வீட்டில் பணம் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும், சுபகாரியம் நடந்து கொண்டிருக்கும். அதில் முதல்ல சொன்ன வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் இருக்கும். எங்க சிட்டுக்குருவி தான் காணமேங்கிற மாதிரி. ஆனா இருக்குங்க, ஏதாவது ரேரா இருக்குங்க. அதாவது ஈஸியா கிடைச்சிருந்த ஒரு சிட்டுக்குருவிய ரேர் பறவையா மாத்திட்டாங்க. இல்ல காலத்தின் கட்டாயம் இல்லை, கோலம்தான். என்னைக்கு சிட்டுக்குருவி போச்சு அன்னைக்கே மகிழ்ச்சி போயிடுச்சு. என்னைக்கு சிட்டுக்குருவி நம்ம வீட்டுக்கு வர்றது போயிடுச்சோ அன்னைக்கே ஒற்றுமை போயிடுச்சு. இப்போ இந்த கனெக்டிவிட்டி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ அதை கனெக்ட் பண்ணி பாருங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கும். கொஞ்சம் வருஷம் முன்னாடி உள்ளவங்களை கேட்டாக்கா கரெக்டா நான் சொன்னது ஆமான்பாங்க, ஒத்துப்பாங்க, ஏத்துப்பாங்க. எல்லா வீட்டுக்கும் சிட்டுக்குருவிக்கு வந்து போவோம். எல்லா வீட்லயும் மகிழ்ச்சி விளையாடிட்டு இருந்துச்சு. சிட்டுக்குருவி மட்டும் விளையாடல, மகிழ்ச்சி சேர்ந்து விளையாடுச்சு, சந்தோஷமும் விளையாண்டுச்சு, ஒற்றுமையும் இருந்துச்சு. எந்த வீட்லயும் சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, ஒற்றுமையும் இல்லை. என்னடான்னு பார்த்தா சிட்டுக்குருவி வரல. அதை தாண்டி இப்போ உங்க வீட்டுக்கு சிட்டுக்குருவி வந்தால் அதெல்லாம் கிடைக்கும், நடக்கும். பார்ப்போம். காலத்தின் கோலம் தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. சரி விடுங்க, பார்ப்போம். திரும்ப வரும் இல்லையா? மகிழ்ச்சியை கொடுக்க ஒரு செயின் மாதிரி தானே, புட்டு திருப்பி வரும் தானே, வரும். ஏதோ ஒன்று ரெண்டு ரேரா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? யாருக்கு வரணும், யாரு கிடைக்கணும் இருக்கோ அவங்க வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அப்போ சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே. எனக்கு அடுத்தது அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற ஒரு பறவை இருக்கு. ஆமா, அது என்ன பறவைங்க? மைனாங்க. மைனா பறவை வீட்டுக்குள்ள அப்படி உட்காந்து அப்படி எதிர்ச்சி போனோம். அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வசிக்கணும், கூடு கட்டணும், இருக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. வந்துட்டு போனாவே போதும், அதிர்ஷ்டம் கொடுத்துட்டு போவோம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காக அவர் வந்துட்டு போயிடுவாரு. இன்னும் அடிக்கடிக்கு வந்தா அந்த அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஒரு முறை வந்துட்டு போனவே உடனே வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் கொட்டிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு முறை வந்துட்டு போனா ஒவ்வொரு அதிர்ஷ்டம் வந்துட்டு இருக்கு. மைனா வீட்டுக்குள் வந்து சென்றால் அது மைனா நம்ம வீட்டுக்குள்ளே வருமா? அப்படி கிடையாது. நம்ம வீடு தான் ஒரு வீடு. வீட்டு எலிவேஷன்ல உட்காரலாம், பால்கனில உட்காரலாம், டெரஸ் மொட்டை மாடியில உட்காரலாம், அப்படிதானே அது வரும். வீட்டுக்குள்ள வர்றது பறவை, இது குருவி மட்டும்தான் வீட்டுக்குள்ளேயே வருவார். இவங்களும் உள்ள வரமாட்டாங்கல்ல, வந்துட்டு போனவே போதும். அடிக்கடிக்கு வந்துட்டு போனா அடிக்கடிக்கு வரப்பெல்லாம் அதிர்ஷ்ட காற்று வந்து கொண்டே இருக்கும். அடுத்து தெய்வம் குத்தம். மனிதனுக்குள் உள்ள தெய்வ குத்தம் இருக்குது அப்படின்னா அதை கண்டுபிடிக்க கூட ஒரு பறவை இருக்கு. அதாவது முன் ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஜென்மத்திலே சில பேர் தெரிஞ்சே தவறு செய்யறாங்க. நம்ம அதை எனக்கு எதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா முன் ஜென்மத்தில் தவறுகள் செய்தால் மயில் அவர்களை கொத்தும். என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம மயில் வந்து கொத்துச்சுன்னா முன் ஜென்மத்துல ஏதோ பிழை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா முன் ஜென்மத்திலே தவிர்க்க முடியாத சில செயல்கள் செஞ்சிருப்பாங்க. அப்படி செஞ்சா அது அவங்க கண்ணையே குத்தும். ஏங்க மயில் எவ்வளவு பெருசு, அது எப்படிங்க கண்ணு குத்தும்? ஆமாம், காரணம் அப்பொழுது நீங்க கடவுளையே தவறாக பேசியிருந்தாலும் அல்லது மயில் பறவையே தீண்டுதல் செய்தாலும் அல்லது முன்ஜென்மத்திலேயே நீங்கள் சில பாவங்களை செய்தாலும் மயில் ரூபத்தில் உங்களை கொத்தும். அதுக்கு பரிகாரம் எதுவும் கிடையாது. ஏன் தெரியுங்களா? முருகனுடைய வாகனம் மயில், அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? பரிகாரம் கிடையாது. சரிங்க, நீங்க மயில் கொத்துன்றீங்க. மயில்லாம் வந்து நம்மளை பார்த்தாவே அது ஓடிடும். ஆமா, எல்லாம் தான் ஓடும் நம்மளை பார்த்து. ஆனா இந்த மாதிரி செயல் இருக்கும் போகும்போது, பாவ செயல்கள் இருக்கும் போகும்போது தைரியமா வந்து கொத்தும். ஏன்னா போன ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவங்கள் இருந்ததுன்னா அதுக்கு கனெக்டிவிட்டி உள்ள இதா இருந்துச்சுன்னா அது மயில் அதை விட கண்ணு கொத்துன்றதுல ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் நடக்கும். சமீபத்தில் கூட நடந்திருக்கு. ஈரோட்டில் ஒருத்தர் வண்டியில 2 வீலர் போறாரு, அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு, பறவை பாட்டு பறக்க தானே செய்யும். நேரம் வந்து கண்ணை குத்திட்டு போயிடுச்சு. என்னாச்சு? ஒரு கண்ணு அவுட்டு, அவ்வளவுதான். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதை அப்போ கேட்குறாங்க, ஐயா நீங்க வந்து சரி பண்ணிடலாமே, பேர் எதுனா சரியாயிருமேன்னாங்க. நம்ம ப்ரேயர்ல போட்டு தானே பண்ணுவோம்னு சொல்லுவோம். ப்ரேயர்ல போட்டு பார்த்தாக்கா சொல்லுது
இவர் முன் ஜென்மத்தில் பாவம் செஞ்சவர் இவருக்கு பார்க்காதன்ட்டு. ஆமாங்க, அதெல்லாம் சொல்லுங்க, நான் பார்க்க மாட்டேன்ட்டேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கண்ணை குத்துற அளவுக்கு மயில் அது பாட்டு அவ்வளோ பெருசு, இது 2 வீலர் பறவை எப்படி வந்து குத்தும்? இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியமாகும் சில விஷயங்கள். அப்போது மனிதன் வந்து முன் ஜென்மத்தை செய்த பாவத்தை எப்படி பறவைகளுக்கு தெரியுது? மயில் பறவைக்கு தெரியுது. ஏன்னா அவர் வாகனம் யார்? அது முருகரோட வாகனம். அதெல்லாம் தெரியும். கேட்கறதுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? என்ன பண்ணுறது? நிறைய விஷயங்கள் நமக்கு அதிசயம் ஆச்சரியத்தை இறைவன் வைத்திருக்கிறார், நமக்கு தான் லேட்டாக தெரியுது. அடுத்து கழுகுங்கிற ஒரு பறவை. அந்த கழுகு ஒன்றும் வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வருமா கழுகு? நம்ம வீட்டு டெரஸ் மாடியில் உட்காந்து எந்திரிச்சிட்டு போனாவே உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கும். ஆமாம், ஒரு திருப்பம் திடீர்னு சில பேருக்குலாம் சில விஷயங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கு, சடனாக ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லை? இது இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும். ஆமாம், இப்போ நான் கூட கோயில் கட்டினேன் எங்கே திண்டிவனத்தில். அது ரெசிடென்ஷியல் ஏரியா, அது மக்கள் வசிக்க இடம். மக்கள் வசிக்கிற இடத்துல வந்துட்டு 2 அதிசயம் நடந்தது. கோயில் கட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா மான் வந்து அங்கே இருந்துச்சு. அங்கே லேபர்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, வந்துட்டு திடீர்னுட்டு அது கண்ணுக்குட்டி நினச்சி விட்டுட்டாங்க. அது காலமுறையிலேருந்து அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு சைடில் தான் அது பக்கம் மேய்ஞ்சிட்டு இவங்க என்னது கண்ணுக்குட்டி பெரிய மாடு இல்லை, அது மட்டும் தனியாக ஒரு இடத்துல மேய்துன்ட்டு இவங்க இறங்கி அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி போய் பார்க்குறாங்க. மான் அது அந்த இடத்துல ஏதுங்க மான்? அது என்ன திண்டிவனம் காடாது? அது மெயின் என்ஹெச் ரோட்லேருந்து இப்போ 5 நிமிஷத்துல தான் கோயிலே இருக்குது. சிவன் கோயில் கட்டி 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. கட்டிகிட்டு இருக்கும்போது நான் 9 வருஷமாக கட்டின கோயில். அப்போது நான் அங்கே வேலை நடத்தும் போது போயிட்டு வந்துட்டு இருப்பேன். போயிட்டு மறுநாள் அதுக்கு மறுநாள் போனேன். ஐயா இது மாதிரி மான் வந்துடுது காலம்புலேருந்து சொன்னாங்க. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை. நாங்கள் போய் கிட்ட போய் பார்த்தோன்னா எங்களை பார்த்தோன்னா ஓடி போயிடுச்சு. நான் சொன்னேன் அது ஒன்றும் கிடையாது, கோயில் நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம், கோயில் கரெக்டாக கட்டுறீங்களான்ட்டு தூதர் விட்டு அனுப்புகிறாரு கடவுள். அதுதான் மான் ரூபத்தில் வந்து பார்த்துட்டு போகிறார். ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அதுதான் உண்மை, அவங்க எந்த அவதாரம்னாலும் எடுப்பாங்க. மான் ரூபத்தில் வந்து பார்த்துட்டு போகிறாரு. இப்போ கடவுள் நேராக கடவுளை வருவார். இந்த சினிமா வருது, ட்ரெஸ் ஏதோ ஒரு மேக்கப் போட்டு வந்து நின்று கடவுள் மாதிரி நின்று பார்த்துட்டு போகிறது, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. மான் ரூபத்தில் வருவாங்க, தெரியாது இல்லையா? அந்த மான் கூட இவங்க கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துச்சு. ஆமாம், காலம்னு சாயந்தரம் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான் அங்கே மேயிறது. பாயிண்ட் என்னன்னா, அது காடு கிடையாது, அது ரெசிடென்ஷியல் ஏரியா, வீட்டு பகுதி, சுற்றி வீடுங்க தான். அது நம்ம கோயில் கட்டுற இடம் சுற்றி வீடுங்க தான், இப்போ வீடு தான். வீட்டுக்கு நடுவில் கோயில் கட்டிகிட்டு இருக்கிறோம், பெரிய கோயில், 1 ஏக்கர் சில்லில் கோயில். அது அந்த இடத்துல எப்படிங்க மான் வரும்? அதுதான் அதிசயம். அது மாதிரி சில இதுக்கெல்லாம் ஒரு அதிசயங்கள் இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு பறவை. இந்த பறவை என்னன்னாக்கா, நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்வு இருக்க போகுது, லைஃப்ல மேல் நோக்கி போயிட்டு இருக்க போறோம். அப்படி என்றால் இப்ப சொல்ல போற பறவை அந்த வீட்டுக்கு அடிக்கடிக்கு வரும், உட்காரும், கூடு கட்டும், முட்டை போடும், குஞ்சு பொறிக்கும், போகும், வரும், வந்து போவோம், இருந்து போவோம். அது என்ன பறவை? அதுதான் புறா. நீங்களாம் இப்படி வேணா பாருங்க. புறா எந்த இடத்துலலாம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் செழிப்பாக இருக்கும். புறாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோயிலெலாம் அந்த மாடத்தில் இருக்கிற கோபுரத்தில் உள்ள மாடம் அங்கே இருக்கும். ஆனால் அதே புறா பெரிய பெரிய கோயிலில் பிரசித்தி பெற்ற கோயிலில் அங்கே தான் அது இருக்கும். ரெனோவேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஒரு கோயில் இருக்குது, அது பல 100 வருஷம் பல 1000 வருஷத்தில் சில கோயிலெலாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் போகாது, அதுங்களுக்கு தெரியும். அப்போது புறா அது மாதிரி வந்துட்டு போனாவே நல்லது சொல்ல போகுது, நல்லது நடக்க போகுது, நல்லது கிடைக்க போகுதுன்னு ஒரு இண்டிகேஷன், அந்த வீட்டில் ஒரு சகுனம், நல்லது நடக்க போகுதுங்கிறது சொல்லிட்டு போகுது. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்துட்டே இருந்தாக்கா நல்லதே நடந்துட்டு. ஸோ மொத்தத்தில் பறவைகள் இறைவனால் கொடுக்கப்பட்டது. பறவைகளை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்குது, பிரமிப்பாகவும் இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்போது சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் சில பறவைகள் வந்தால் நம்ம ஆளுங்க விரட்டி விட்டுருவாங்க, தெரியாது. விரட்டாதீங்க. இப்போ நான் சொன்ன பறவைலாம் விரட்டக்கூடிய பறவை இல்லை, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிற பறவைங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா அவங்கள அலோவ் பண்ணுங்க, பர்மிட் பண்ணுங்க. எதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க? நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு அந்த பறவைகள் மூலமா தூது வந்து சொல்லுது, மெசேஞ்சர் மாதிரி வந்து கொடுத்துட்டு போகிறாரு. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும்
அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதிலே நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.